இந்த இந்த டிபிஎஸ்பின்றது வந்து பார்ட் 4 ஆஃப் கான்ஸ்டியூஷன். பார்ட் 3 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், பார்ட் 4 வந்து டிபிஎஸ்பி. இது வந்து ஆர்டிகல் 36 to 51 வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு. சரியா? ஸோ இது வந்து பேசிக்கலி இது வந்து ஒரு கைட்லைன்ஸ், ஒரு பாலிசிஸ். இது இப்படி தான் இருக்கணும், இந்தந்த விஷயங்கள் இப்படி தான் கவர்ன் ஆகணும் அப்படின்றது தான் வந்து இதோடைய பர்பஸ். சரிங்களா? ஆர்டிகல் 37ல பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு. என்னன்னா, Article 37 provides that provisions contained in this part shall not be enforceable by any court, but the principle therein laid down are nevertheless fundamental in the governance of the country, and it shall be the duty of the state to apply these principles in making laws. புரியுதுங்களா? ஸோ இந்த பிரின்சிபல்ஸை யூஸ் பண்ணி தான் வந்து பார்லிமெண்ட் லாவை கொண்டு வரணும். அதுக்கான ஒரு கைட்லைன்ஸ் தான் இந்த டிபிஎஸ்பின்றது. ஸோ the directives however differ from the fundamental rights contained in part 3 of the constitution and the ordinary laws of the land in following aspects. அதாவது ஸோ உங்களுக்கு இது ரெண்டுமே இப்போ உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரலாம்ல, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா என்ன, டிபிஎஸ்பினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது வந்து அது வந்து எழுதப்பட்டிருந்தாலும் சரி படலனாலும் சரி, அது வந்து நமக்கு அது என்ஃபோர்ஸபிள் தான் இது எல்லாமே. சரிங்களா? அந்த மாதிரி ரைட்ஸ் தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இது வந்து யாருக்கு ஃபேவரிங்காக இருக்குது? மக்களுக்கு ஃபேவரிங்காக இருக்குது. அதே மாதிரி இதுவும் டிபிஎஸ்பியும் மக்களுக்கு ஃபேவரிங் தான். பட் இதெல்லாம் வந்து எழுதப்பட்ட விதிகள் இதெல்லாம். சரிங்களா? இதெல்லாம் வந்து ஒரு கன்ஃபைன்டு ஸ்டேட்டாக வச்சுக்கிறது, அது வந்து ஒரு ஒரு வைட் ஸ்டேட்டாக வச்சுக்கிறாங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். புரியுதுங்களா? ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸ் எங்கெங்கே மாறுதுன்றதை பார்க்கலாம். இந்த டைரக்டிவ்ஸ்ன்றது இந்த டிபிஎஸ்பி ப்ரொவிஷன்ஸ் தான் அப்படி சொல்கிறாங்க. The directives are not enforceable in the courts and do not create any justiciable rights in favor of individuals. So since இது வெறும் கைட்லைன்ஸ் மட்டும் தானே, அதனால இது வந்து என்ஃபோர்ஸபிள், தனியாக என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. பட் ஒருவேளை இந்த லாஸ் வந்து அகெயின்ஸ்டாக இருக்கு, ஏதாச்சும் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக இருந்ததுன்னா அப்போ நீங்கள் கொண்டு வர முடியும். பட் இந்த டிபிஎஸ்பியை ஒழுங்காக ஃபாலோ பண்ணலை அப்படின்னு வேணால் கொண்டு வர முடியுமே தவிர தனி ப்ரொவிஷனாக போய் என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. The directives required to be implemented by legislation, and so long as there is no law carrying out the policy laid down in a directive, neither the state nor an individual can violate any existing law. ஸோ இந்த பிரின்சிபல்ஸை யூஸ் பண்ணி ஒரு லா வந்துச்சுன்னா தான் இது எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. The directives per se do not confer upon or take away any legislative power from the appropriate legislature. ஸோ அது வந்து யூனியன் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, பார்லிமெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து எந்த பவர்ஸோ டியூட்டிஸோ கொடுக்கல. ஆனால் நீங்கள் லாஸை ஃப்ரேம் பண்ணும்போது இந்த பாலிசிஸ் எல்லாத்தையும் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு ஃப்ரேம் பண்ணுங்க அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ ப்ரியாம்பிள் எப்படி, அது வந்து உங்களுக்கு ஒரு ஜென்ரல் ஆப்ஜெக்டிவை தருது, இந்த நேஷனை ரெகுலேட் பண்ணுறதுக்கான ஒரு ஜென்ரல் ஆப்ஜெக்டை தருது. பட் அதை வந்து தனியாக என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? அதே மாதிரி தான் இந்த டிபிஎஸ்பியும் லா மேக்கிங்கான ஒரு ஆப்ஜெக்டிவை தருது தவிர தனியாக இந்த ப்ரொவிஷன்ஸை என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. The court cannot declare any law as void on the ground that it contravenes the directive principles. நான் சொன்னல அதை தனியாக என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதை வயலேட் பண்ணிட்டாங்க, அந்த ப்ரொவிஷன், அந்த பர்டிகுலர் ப்ரொவிஷனை மட்டும் வயலேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எந்த ப்ரொவிஷனையும் நம்ம சேலஞ்ச் பண்ண முடியாது. மேபி அது வந்து இதை வயலேட் பண்ணுறது மூலமாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆயிருக்கு அப்படின்ற பட்சத்தில் வேணால் நம்ம வந்து சேலஞ்ச் பண்ணலாம்.
ஓகேங்களா? Though it is the duty of the state to implement the directives, it can do so only subject to the limitations imposed by the different provisions of the constitution upon the exercise of the legislative and executive power by the state. ஸோ இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு டியூட்டியாகவே இருந்ததுனாலுமே எப்போ வந்து மற்ற மற்ற ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் மற்ற கான்ஸ்டியூஷனல் ரெக்குவயர்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணது போக தான் நம்ம இதை வந்து பண்ணணும். இது வந்து அப்சல்யூட் ரெக்குவயர்மெண்ட்டுன்றது கிடையாது. இப்போ நம்ம பார்ப்போம் கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் ஃபண்டமெண்டல் ரைட் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபிள். So, the declarations made in Part 4 of the Constitution under the head Directive Principles of State Policy are in many cases of a wider important than the declarations made in Part 3 of the Part 3 as fundamental rights. Hence, the question of priority in case of conflict between these two classes of provision may easily arise. What will be the legal position if a law enacted to enforce the directive principles violates the fundamental right? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? உங்களில் யாராவது இந்த பேராவை படிக்கிறீங்களா? லைக் உங்களுக்கும் நீங்களும் எங்கேஜ் ஆன மாதிரி இருக்கும். இப்போ 3 பேர் இருக்கீங்களா கிளாஸில்? ஜீபிகா நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? ஒன்றும் இல்லை, நீங்கள் அப்படியே படிச்சுட்டே வாங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே மேம். எங்க மேம்? நான் இப்போ ஹைலைட் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? ஹைலைட் பண்ணியிருக்கேன். இப்போ ஜூம் Yes, இன் ma'am. பண்ணுறேன். ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன்ல, அதுதான். The declaration made in Part 4 of the Constitution under the head Directive Principle of State Policy are in many cases often wider important than the declarations made in Part 3 as fundamental rights. Hence, the question of priority in case of conflict between the two classes of the provisions may easily arise. What would be the legal position if a law enacted to enforce a directive principle violates the fundamental rights? Initially, the courts adopted a strict view in this respect and ruled that the directive principles could not override a fundamental right, and in case of a conflict between the two, a fundamental right would prevail over the directive principle. Okay. When the matter come before the Supreme Court. ஓகே. ஸோ நம்ம இங்கே என்ன பார்க்குறோம், இப்போ இது ரெண்டுமே இப்போ டிபிஎஸ்பிக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்குறோம். ஸோ ரெண்டுமே வந்து அந்த மக்களுக்கான ரைட்ஸை என்ஷூர் பண்ணுறதுக்கு தான் இருக்குது. பட் ஸ்டில் நான் சொன்னது வந்து டிபிஎஸ்பின்றது அது வெறும் ஒரு பாலிசி மட்டும்தான். அதை கம்ப்ளை பண்ணியிருக்கணும். லைக் இது வந்து டிபிஎஸ்பி வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்குள்ளவே அதோடைய எசன்ஸ் வந்து கவர் ஆகிடும். சரிங்களா? ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு தான் நம்ம வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கணும். இப்போ ஒருவேளை இவங்க 2 பேருக்குள்ள கான்ஃப்ளிக்ட் வர மாதிரி ஏதாவது நடக்குது, ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அந்த மாதிரினா ப்ரையாரிட்டி வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு தான் கொடுக்கணும். டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை இன்னும் பெட்டராக எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்ற பர்பஸ்க்காக தான் கொண்டு வரப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ ப்ரையாரிட்டி வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு தான். ஸோ இப்போ அந்த ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸில் பாருங்கள், ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் வர்சஸ் சம்பாக்ரம் துரைராஜன் கேஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிபிஎஸ்பி ஹாவ் டு கன்ஃபார்ம் அண்ட் ரன் அஸ் அ சப்சிடரி டு த சாப்டர் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதாவது பிரச்சனைனா நம்ம வந்து முதல் ப்ரையாரிட்டி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு தான் கொடுக்குறோம். இங்கே பாருங்கள் ஜீபிகா, இந்த இப்போ நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறது படிக்கிறீங்களா? மேம் ஸ்க்ரீன் ஆஃப் ஆயிடுச்சு.
ஆஃப் ஏன்னா இப்போ ஓகே. The court ruled that the vital fundamental rights are enforceable. The directive principles were not, and so the laws made to implement directive principles could not take away fundamental rights. The Supreme Court also pointed out that looking at the directive principles, we find as was envisaged by the constitution makers, that they lay down the ideals to be observed by every government to bring about an economic democracy in this country, such as democracy actually is our need, and unless we achieve it as soon as possible, there is a danger to our political and screen of its mouth. ஒரு நிமிஷம். இப்போ தெரியுதா ஜீபிகா? ஹலோ, நீங்க ப்ரெசென்ட் பண்ணிருக்கீங்க, பட் பேஜ் எனக்கு வரல. சம்டைம்ஸ் அப்படிதான் மேம் ஆகுது எனக்கு. ஓ சரி, ஓகே விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ. ஓகே, ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கோர்ட் டிபிஎஸ்பி வந்து நம்ம பேசின மாதிரி அது வந்து இண்டிபெண்ட்டாக என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. பட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ நம்மளோட ப்ரையாரிட்டி வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு தான் இங்கே கொடுத்தாகணும். ஆல்சோ இந்த டிபிஎஸ்பியை கொண்டு வராங்க பார்த்தீங்களா, அதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை டெமோக்ரஸி ஓரியன்டாக வந்து அது எப்படி ஒரு லா மேக்கிங் ஸ்ட்ராட்டஜியோடு இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த பர்பஸ்க்காக தான் இந்த டிபிஎஸ்பின்றது கொண்டு வராங்க. ஸோ நம்ம வந்து டிபிஎஸ்பின்றது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன்னும் பெட்டராக புரிஞ்சுக்கிற ஒரு பர்பஸ்க்காக தான் அதை யூஸ் பண்ணணும். ஆல்சோ அதை வந்து ஸ்டேட்டுமே எப்போ ஃபாலோ பண்ணணும், டியூட்டி. இட் இஸ் அ டியூட்டி ஆஃப் த ஸ்டேட் டு ஃபாலோ த டிபிஎஸ்பி பிஃபோர் ஃப்ரேமிங் த லாஸ். பட் அவங்களுடைய ஒருவேளை வந்து கான்ஸ்டியூஷனே வந்து அவங்களுக்கு வேறு ஏதாவது விஷயத்த மேண்டேட் பண்ணுது, மற்ற ஸ்டாட்யூட்ஸ் வந்து ஏதாவது பர்டிகுலராக ரெக்வயர் பண்ணுது அப்படின்னா அதெல்லாம் போக தான் நம்ம வந்து இந்த டிபிஎஸ்பியோட பாலிசிஸை நம்ம அடாப்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போது நம்ம டிபிஎஸ்பியோட ப்ரொவிஷன்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். ஒரு 10 minutes மட்டும் ஸ்பேர் பண்ணுங்கள். 5:30 ஆகிடுச்சு, ஒரு 10 minutes மட்டும். சரிங்களா? நம்ம ஸ்பீடாக இந்த ப்ரொவிஷன்ஸை கவர் பண்ணிட்டோன்னா நமக்கு ஒரு பார்ட் வந்து முடிஞ்சிடும். ஓகேயா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 38. இவங்க வந்து the state must strive to promote the welfare of the people by securing and protecting as effectively as it may a social order in which justice, social, economic and political should inform all the institutions of the national life. ஸோ இவங்க வந்து ஒரு ஸ்டேட் வந்து எப்படி அந்த லாஸ் ஃப்ரேம் பண்ணணும்னா, ப்ரொடெக்டிங் ஆல் த ரைட்ஸ், ஜஸ்டிஸ். நம்ம அந்த ப்ரியாம்பிளில் பார்த்தோம் பார்த்தீங்களா, ஜஸ்டிஸ் வந்து 3 இது வகைப்படும். ஸோ ஒன்று வந்து சோஷியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளை பண்ணுற விதமாக தான் வந்து அந்த லாஸ் வந்து சோஷியல் வெல்ஃபேர் லாஸ் வரணும். ஆல்சோ இதுவும் வந்து ஆர்டிகல் 38க்கானது தான். The state in particular strive to minimize the inequalities in income and endeavor to eliminate the inequalities in status, facilities, opportunities, and not only amongst the individuals but also among groups of people residing in different areas or engaged in different vocations. அதாவது பேமெண்ட்டில் எதுவும் டிஸ்கிரிமினேஷன் அண்ட் இன்இக்வாலிட்டிஸ் எதுவும் இருக்கக்கூடாது.
ஸோ இது வந்து வித் ரெஸ்பான்ஸ் டு ஒரு ஃபண்டமெண்டல் ரைட், அது எதுன்னு சொல்ல முடியுங்களா? அகைன் ரிப்பீட் பண்றீங்களா மேம் கொஸ்டின்? ஸோ இது வந்து ஒரு டைரக்டிவ் ஸ்டேட் பாலிசி, சரிங்களா? இது ஆர்டிகிள் 38ல இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டேட் வந்து எப்படி ஃப்ரேம் பண்ணணும்னா, அவங்க லாவை ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா, அந்த அந்த எம்ப்ளாயீஸ், அந்த அந்த மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்களுக்குள்ள இன்இக்வாலிட்டிஸ், இன்கம் இன்இக்வாலிட்டிஸ் இல்லாமல், ப்ராப்பரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வச்சு, எந்த டிஸ்கிரிமினேஷனும் இல்லாமல் அவங்களுக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைக்கணும் அப்படின்னு அந்த அந்த பேசிஸில் தான் அவங்களோட லாஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டோட அட்டாச்டு. அது எதுன்னு சொல்ல முடியுமா? அது என்ன ஃபண்டமெண்டல் ரைட்டுன்னு சொல்ல முடியுமா? ரைட் டு ஒர்க் தானே மேம்? ரைட் டு ஒர்க்குன்னு கிடையாது. ஆர்டிகல் நீங்க சொல்றது கரெக்ட். ரைட் டு ஒர்க், ஆர்டிகல் ரைட் 16 அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஓகே, கரெக்ட். நீங்க கிட்ட வந்துட்டீங்க. ஆர்டிகல் 16 வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு மட்டும்தான். தட் இஸ் எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிக்கு மட்டும்தான். உங்களுக்கு அந்த இன்கம்மா நீங்க பாக்குறீங்க அப்படின்னா ஆர்டிகல் 15 வந்து வரும். நீங்க கெஸ் பண்ணது கரெக்ட். ஓகே ஓகேப்பா. இது பார்க்கலாம். Certain principles of policy to be followed by the state. The state particularly must direct its policy towards securing the citizens, men and women equally, have the right to adequate means of livelihood. ஸோ எல்லாருக்குமே ஒரு கரெக்டான வாழ்வாதாரம் இருக்கணும் அப்படின்னு ஸ்டேட் வந்து அது ஒரு பாலிசியாக வச்சுருக்கு. ஸோ இதை நீங்கள் எது கூட கனெக்ட் பண்ணுவீங்க? ஆர்டிகல் 21 கூட நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம வெறுமனே ஒரு லைஃப் இருந்தால் மட்டும், நமக்கான சாப்பாடு இதெல்லாம் இருந்தால் மட்டும் போதாது. நமக்குன்னு ஒரு வாழ்வாதாரம் இருக்கணும். நம்ம மற்றவங்களை டிபெண்ட் பண்ணாமல் நம்மளே நம்ம வாழ்ந்துக்கிறதுக்கான ஒரு வாழ்வாதாரம் நம்ம கையில் இருக்கணும். ஸோ இது இப்படி தான் இருக்கணும் ஒரு ஸ்டேட்டுடைய இது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இதை நீங்கள் எப்படிலாம் சொல்லலாம்னா, இந்த 100 நாள் வேலை திட்டம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இப்போது இந்த அக்ரிகல்ச்சரில் இருக்கவங்களுக்கு சீசனல் எம்ப்ளாய்மெண்ட் தான் இருக்கும். அதாவது இந்த சொந்தமாக லேண்ட் இல்லாமல் யாரை வந்து இப்போ நம்ம வந்து ஃபார்மர்னு சொல்லுவோம்னா, லைக் சீசனல் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கிற ஃபார்மர் சொல்லுவோம்னா, சொந்தமாக லேண்ட் வச்சுருக்கவங்க இல்லை. பட் லேண்டு மொத்தமாக அந்த அக்ரிகல்ச்சரல் வேலைகளில் போய் செய்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த எப்போ வந்து நாற்று நடணுமோ, எப்போ வந்து அறுவடை பண்ணணுமோ அப்போ மட்டும் மற்றவங்களோட லேண்டுக்கு போயிட்டு அந்த வேஜஸ் வாங்கிட்டு செய்கிறாங்க பார்த்தீங்களா? இப்போ அவங்களுக்கு பர்டிகுலர் சீசனில் மட்டும்தான் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும். மிச்ச சீசனில் அவங்களுக்கு இருக்காது வேலை. அப்போ அந்த டைமில் அவங்க வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுவாங்க? அதனால் வந்து இந்த ஏரிகளை வந்து தூர்வாடுற வேலையை கொண்டு வராங்க, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க அந்த 3 மாதம் அவங்களுக்கு வந்து பயிர் வந்து வர்றதுக்கான நாற்று நடுவாங்க. நடுவில் அந்த பயிர் வளர்கிறதுக்கான டைம் 100 நாள். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அறுவடைக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அந்த இன்பிட்வீன் டைமுக்கு அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் க்ரியேட் ஆகணும் அப்படின்றதுக்காக அது ஒரு சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீமாக அது உள்ளே கொண்டு வராங்க. சரிங்களா? அதை டெஃபினட்டாக பண்ணியே ஆகணுன்ற இது இல்லை, பட் கொண்டு வந்தது அந்த டிபிஎஸ்பி பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணி கொண்டு வராங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு, that the ownership and control of the material resource of the community are so distributed as best to subserve the common good. அதாவது நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இன்க்ளூடிங் நம்ம மேன் பவருமே சேர்த்து தான் சொல்கிறேன். அதை வந்து ப்ராப்பராக ஒரு எப்படி சொல்ல, மிஸ்யூஸ் ஆஃப் பவர்ஸ் இல்லாமல், அதை வந்து தப்பான விதத்தில் யூஸ் பண்ணாமல் ஈக்குவலாக அந்த ரிசோர்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கணும். அதுதான் வந்து இதில் சொல்கிறாங்க. தென் இல்லைனா வந்து ஒருத்தர் மோனோபோலி ஆகிடும், ஒருத்தர்கிட்டவே போய் எல்லா ரிசோர்ஸும் சேர்ந்துடும். தென் வந்து the operation of the economic systems does not result in the concentration of wealth and means of production to the common detriment.
operation of the economic systems does not result in the concentration of wealth. So நம்ம இந்த எக்கனாமிக் சிஸ்டம்ஸ் வந்து லைக் லிபரலாக இருக்கணும். எல்லாருக்குமே வந்து சோஷியல் வெல்ஃபேரோட போய் சேர்ற மாதிரி இருக்கணும். இது ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியில் இருக்கவங்களுக்கு மட்டும் அப்படின்லாம் இருக்கக்கூடாது, ஃபேவரபுளாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் ஃபார் போத் மென் அண்ட் உமன். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்டிகிள் 15 கீழே வரும். ஸோ இதில் இன்இக்வாலிட்டி இருக்கக்கூடாது. Next, the health and strength of the workers and children is not abused and citizens are not forced by the economic necessity to enter a vocation unsuited to their age or strength. இதை வந்து நீங்கள் எதுக்கு கீழப்பா கொண்டு வருவீங்க? சிவனேஷ் ட்ரை பண்ணுறீங்களா? எஸ் மேம். ஒரு நிமிஷம். 5th point. Strength of workers. Employment தான் மேம் அது. இது வந்து ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ல வரும். ஓகேங்களா? அது ஏன்னு புரியுதுல்ல உங்களுக்கு? ஸோ நான் வந்து ஒரு பாண்டட் லேபராக ஆகக்கூடாது. நான் வந்து ஒரு எக்கனாமிக் நெசசிட்டிக்காக என்னை வந்து என்னோட உழைப்பை வந்து எடுத்துக்கிற மாதிரி சுரண்டுற மாதிரி ஒரு ஒர்க் பிளேஸ் எனக்கு இருக்கக்கூடாது. எந்த ஆர்டிகல்ல மேம் வருது? இது வந்து ஆர்டிகிள் 23 பா. ஓகே. அது பார்க்க தான் தெரியல எப்படி ரிலேட் பண்ண. சரி சரி. ஆக்சுவலி இது இந்த மாதிரி இந்த அளவுக்கு இன்ட்ரிகேட்டாலாம் உங்களுக்கு கொஷின்ஸ் வராது. பட் நான் உங்களுக்கு அதை புரிஞ்சிக்கிற பர்பஸ்க்காக நான் அப்படி ரிலேட் பண்ணி சொல்றேன். நான் இப்படியே கேளுங்க. என்னப்பா? இப்படியே கேளுங்க மேம், அண்டர்ஸ்டாண்ட். ஏன் ஆர்டிகல் 21ல வராது? எதுப்பா? இந்த 5ங்களா? 5th பாயிண்ட். கரெக்ட் தான். ஹெல்த்லாம் வந்து ரிலேட் டு லைஃப் தான். இப்போ உங்களுக்கு ரைட் டு லைஃப்ன்றது இது மட்டும்தான் கன்ஸ்டன்ட் பண்ணிக்க முடியாது. நீங்கள் வந்து இப்போ ஒரு ஆர்டிக்கிளில் வர விஷயம் இன்னொரு ஆர்டிக்கிளில் வராதுன்னெலாம் கிடையாது இதில். ஸோ இப்போ இந்த ஆர்டிகிள் 14 ஆகட்டும், 21 ஆகட்டும், 19 ஆகட்டும், இது மூணுமே வந்து மற்ற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப பெரிய கான்செப்டாக இருக்கும். லைக் எல்லாத்தோடையுமே இன்டர் ரிலேட் ஆகிற கான்செப்டாக இருக்கும். இப்போ நான் வந்து இதுக்கு வந்து ஒரு பட் ஆர்டிகல் 23 வந்து டிராஃபிக்கிங் அது ரிலேட்டட் தானே மேம்? பட் டாபிக் ஹெட்டிங்னாக்கா அண்டர் வந்து ரைட்ஸ் அகைன் எக்ஸ்ப்ளாய்டேஷன் கீழ தான் வருது. சோ அதனால இது எடுத்துக்கணுமா? லைக் இப்போ நீங்க 23னா வெறுமனே 23 மட்டும் தான் அப்ளிகபிள் நான் சொல்ல வரல. பட் அதுக்கு வந்து பெக்யூலியரா இதுக்குன்னு கிராண்டடா ஒரு ரைட் இதை ஃபோக்கஸ் பண்ணி இருக்குன்றப்போ நான் அதை சொல்லியிருந்தேன். ஆனா இந்த 21 வந்து அதோட இன்டர் ரிலேட்டடா தான் வரும். 21 and 14 வந்து இதோட சேர்ந்து தான் இது கூட வரும். சரிங்களா? ஓகே. இப்போ நீங்க வந்து வெறுமனே நீங்க 21 வச்சுமே கூட இதை கவர் பண்ணலாம். ஜிபிகா சொல்றது கரெக்ட். பட் இது அது கவர் பண்றதுன்றதுனால இதுக்குன்னே எக்ஸ்க்ளூசிவா இருக்கிற ஒரு ரைட்டை நம்ம விட்டுற முடியாது இல்லையா? ஓகேங்களா? ஓகே ஜிபிகா, கேக்குதா ஜிபிகா? ஓகே. நம்ம இப்போ வந்து ஆர்டிகிள் 39க்கு போகலாம். Childhood and youth are protected against exploitation and against moral and material abandonment again. ஸோ இங்கே வந்து வெறும் வந்து ஒரு ஒர்க் பிளேஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன் மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது. நம்ம எங்கே வந்து நம்மளுடைய ரிசோர்ஸ் மென்டலி ஃபிசிக்கலி நம்மளை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க அப்படின்றப்போ இது வந்து ஆர்டிகிள் 39 வந்து அதுக்கு அதை கம்ப்ளை பண்ணுற விதமாக தான் இருக்குது. அந்த லாஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? வித் ரெஸ்பெக்ட் டு உமன் அண்ட் யூத், சாரி சைல்டு அண்ட் யூத். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 39A.
இந்த ஆர்டிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடியே இந்த ஆர்டிக்கிளை பற்றி நம்ம பேசியிருக்கோம் நிறைய இடத்துல. யாராவது வந்து வாலண்டியர் பண்ணுறீங்களா? இது என்னன்னு சொல்ல வரீங்களா? ஃப்ரீ லீகல் எய்டு எப்போ கிடைக்கும்? புரியல மேம். ஃப்ரீ லீகல் எய்டு இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க அந்த மாதிரி தானே மேம்? லைக் ஏதாச்சும் கேஸ் அவங்க மேல ஃபைல் ஆகுதுன்னாக்கா அவங்க வாடாத அவங்க தனி அட்வொகேட் வச்சு கூட பாத்துக்க முடியாதவங்களால கவர்மெண்டே ஃப்ரீ லீகல் அலாட் பண்ணி அவங்க பண்ணுவாங்க. பட் அவங்க எவ்வளவு முடியும் அவங்களால முடிஞ்ச பேமெண்ட் பண்ணா போதும். லைக் மத்தவங்களுக்கு கலெக்ட் பண்ற ஃபீஸ் வாங்க மாட்டாங்க. மத்தவங்களுக்கு வாங்குறது வாங்க மாட்டாங்கன்னு இல்ல, வாங்கவே மாட்டாங்க. வாங்க மாட்டாங்க. ஸோ ஏன்னா இது வந்து ஒரு எக்கனாமிக் ஜஸ்டிஸை கொண்டு வர்றதுக்காக தான். கரெக்ட் சிவனேஷ், தேங்க்யூ நீங்கள் வந்து கரெக்டாக அதுக்கு ஆன்சர் பண்ணதுக்கு. ஸோ இது வந்து லீகல் ரெப்ரசன்டேஷன்றது வந்து உங்களுக்கு இது ஆட்டோமேட்டிக்கலி இட் பிகம்ஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்குறப்போ உங்களுக்கு அதை என்ஃபோர்ஸ் பண்ணுற விதமாக இந்த 39A கொண்டு வராங்க. ஸோ ரஷீத் இருக்கீங்களா? ரஷீத், இது இப்போ நீங்கள் இதை அப்படியே படிச்சுட்டே வரீங்களா? இது இப்போ நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதை படிக்கிறீங்களா? அன்மியூட் பண்ணிக்கோங்க. The state must ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. The state must take steps to organize the village panchayats and enable them to function as units of self-government. நான் இப்போ நெக்ஸ்ட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் படிக்கலாமா? இல்லை ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நம்ம இப்போ ஆர்டிகிள் 12 பார்த்தோம், ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன் பார்த்தோம். அது வந்து இந்த பாயிண்ட்டுக்கு இன்டர் ரிலேட்டட். அது வந்து ரஷீத், இப்போ நீங்கள் ரஷீத் இல்லைன்னா மற்ற ஜிபிகா அண்ட் சிவனிஷ் 3 பேருமே நீங்கள் இதில் எப்படி வந்து இது நான் இப்போ சொன்ன விஷயம் இதில் எப்படி ரிலேட் ஆகுது அப்படின்றது சொல்ல முடியுங்களா? அந்த சி பாயிண்ட் தானே மேம்? சி தான் 40, ஆர்டிகிள் 40. புரியல மேம். என்ன? நான் சொல்றேன். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த வில்லேஜ் பஞ்சாயத்ஸ் அப்படின்றது எக்ஸிக்யூட்டிவ் கூட அதுக்கு கீழே அந்த ஹையரார்க்கியில் அதுக்கு கீழே வர ஃபங்க்ஷனரிஸ் இந்த வில்லேஜ் பஞ்சாயத்துன்றது. ஸோ உங்களுக்கு ஒரு யூனியனில் ஆரம்பித்து அது அப்படியே கட் டவுன் ஆகி ஸ்டேட்டுக்கு வரும். ஸ்டேட்டுக்கு கீழே என்ன இருக்காங்க? டிஸ்ட்ரிக்ட்ஸு. டிஸ்ட்ரிக்ட்டுக்கு கீழே சம் முனிசிபாலிட்டிஸ்க்கும் கீழே இந்த வில்லேஜ் பஞ்சாயத்ஸு. ஸோ இப்படி தான் வரும். ஸோ இந்த வில்லேஜ் பஞ்சாயத்துன்றப்ப ஏன் அது பர்டிகுலர்லி வில்லேஜ் பஞ்சாயத்துன்றதுக்கு மட்டும் வந்து ப்ரொவிஷன் தனியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இது வந்து ரூரல் அர்பன் 2 விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ரூரல் கம்யூனிட்டி அவங்க தான் அவங்கள இன்னும் பெட்டராக ஃபங்க்ஷன் பண்ணிக்கிறதுக்கு தெரியும். அந்த ரீஜனலான ஒரு என்ன ரீசனோ அது லைக் அவங்களுக்கான கஸ்டமரி ப்ராக்டிசஸோடு அவங்க ரெகுலேட் பண்ணிப்பாங்க. ஸோ அப்படி பார்த்தாக்கா உங்களுக்கு வில்லேஜ் பஞ்சாயத்ஸை நம்ம ஒரு செப்பரேட் அதை நம்ம வந்து ஒரு ஸ்டேட்டாக தான் நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? தட் இஸ் ஆர்டிகிள் 12 கீழே அது ஒரு சாவரின் பாடியாக தான் நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களுக்குன்ட்டு வந்து செல்ஃப் கவர்னன்ஸ் பவர்ஸை நம்ம கொடுக்கணும் அப்படின்றாங்க. வித் ரெஸ்பெக்ட் டு அது எப்படின்னாலும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸாக இருக்கட்டும், லா மேக்கிங் பவர்ஸாக இருக்கட்டும், இந்த வில்லேஜ் பஞ்சாயத் அப்படின்றது வந்து நீங்கள் இந்த பஞ்சாயத்து கிடையாது. உங்களுக்கு இப்போ இந்த படத்துலலாம் பார்க்குறீங்களா, அது கிடையாது. பஞ்சாயத்து ஆஃபீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, எல்லா கிராம நிர்வாக அலுவலர்லாம் சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கான ஆஃபீஸ் இது. சரிங்களா? ஓகேப்பா? புரிஞ்சுதா? நம்ம அடுத்த ஆர்டிக்கிள் போகலாமா?
சரி நம்ம மேம் So, பஞ்சாயத்து அவங்களது அப்படின்றது லைக் கோர்ட் மாதிரி தானே அது? கேட்கலப்பா, என்னப்பா? ஹலோ, பஞ்சாயத்து அப்படின்றது கோர்ட் மாதிரி. இன்கேஸ் ஆஃப் டிஸ்பியூட்ஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அவங்க சால்வ் பண்ணலாம் இருக்கும். இல்ல அதுதான் இங்க நான் சொன்னேன். இப்போ பஞ்சாயத்து அப்படின்றது வந்து நம்ம இந்த படத்துல பாக்குற அந்த தீர்ப்பு சொல்ற பஞ்சாயத்து அது கிடையாது. இவங்க சொல்ற பஞ்சாயத்து வந்து இட் இஸ் அ கவர்மெண்டோட ஃபங்க்ஷனரி. இவங்க வந்து இவங்க அந்த ஜுடிஷியல் பவர்ஸ்லாம் இவங்க கிட்ட கிடையாது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இப்போ இப்போ முனிசிபாலிட்டி ஆஃபீஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? போயிருக்கீங்களா? தாசில்தார் ஆஃபீஸ், yeah, yes, ma'am. கார்ப்பரேஷன் ஆஃபீஸ். ஸோ அதோட அடுத்த லெவல் வந்து ரூரல் வில்லேஜ்ல இருக்கும்போது அதுக்கு பேர் வந்து வில்லேஜ் பஞ்சாயத்ஸ் அப்படின்வாங்க. ஓகே. ஸோ பேசிக்கா சிட்டி லெவல் ஆப்ரேஷன் பண்றது இவங்களால முடியாததுனால தனியா ஒரு ஆர்டிகல் வச்சு அவங்க ஆப்ரேஷனுக்காக அட்மினிஸ்ட்ரேட்டிவ்காக கொண்டு வந்ததா ஆர்டிகல் 40. ஆமா. ஏன் அப்படின்னா இப்போ வில்லேஜ் பஞ்சாயத்துக்கும் வந்து அவங்களுக்குன்னு வந்து செல்ஃப் கவர்னன்ஸ் பவரை கொடுக்கணும். ஏன்னா வந்து அவங்களுடைய ரீஜனல் லோக்கல் லாஸ் லோக்கல் ப்ராக்டிசஸை யூஸ் பண்ணி அவங்க இன்னும் பெட்டரா அவங்கள கவர்ன் பண்ணிக்கணும் அப்படின்றதுனால. ஓகே மேம். நெக்ஸ்ட் ரஷீத், இப்போ அடுத்த ஆர்டிகல் 41 படிங்க. டி பாயிண்ட். Within the limits of economic capacity and development, the state must take effective provision for securing the right to work, to education and public assistance in case of unemployment, old age, etc. Article 41. ஸோ இங்கே தான் இப்போ சிவனேஷ் சொன்னார் பார்த்தீங்களா, ரைட் டு ஒர்க்கு, அப்புறம் எஜுகேஷன், இது எல்லாத்தையுமே வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டு. ஸோ இது எல்லாத்தையுமே மைண்டில் வச்சு இதை சரி பண்ணுற மாதிரியான இவங்களுக்கு வந்து இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு எக்கனாமிக் கெப்பாசிட்டி இவங்க லைக் இவங்களுக்கு வாழ்வாதாரத்தை கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்றாங்க. இப்போது ரைட் டு ஒர்க்கு புரியுது, எஜுகேஷன் அதுவும் வந்து நமக்கான ஒரு படிப்பு மூலமாக நம்ம சம்பாதிப்போம். ஓகே, பப்ளிக் அசிஸ்டன்ஸ் இன் கேஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஓல்ட் ஏஜ் அப்படின்னா என்னதுப்பா? இது புரியுது. இந்த செக்யூரிங் இந்த வார்த்தையை மட்டும், சாரிண்ணா நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், பட் ப்ளீஸ் இது மட்டும் நம்ம முடிச்சிடலாம். ஏன்னா விட்டுட்டோம்னா நமக்கு அது அடுத்து பேர்டனிங்காக போயிடும். ஸோ இந்த ரைட் டு ஒர்க்கு, எஜுகேஷன் ஓகே புரியுது. இங்கே என்னது வந்து இந்த பப்ளிக் அசிஸ்டன்ஸ் இன் கேஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஓல்ட் ஏஜ். இப்போ லைட்டா பிரேக் ஆகுது உங்க வாய்ஸ். கேக்குதுங்களா? இப்போ கேக்குதுங்களா? ஸோ இந்த வயசானவங்களுக்கு வந்து உங்களுக்கு பென்ஷன் தருவாங்க, முதியோர் பென்ஷன் சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பப்ளிக் அசிஸ்டன்ஸ் தான் இது. இப்போ அவங்கள நம்ம போயிட்டு வேலைக்கு போ, இல்லை உனக்கு வந்து நாங்கள் உன் ரைட்ஸை என்ஃபோர்ஸ் பண்ணுறோம் ஒழுங்கா, உனக்கு வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் இல்லாத ஒரு என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம், நீ போய் வேலைக்கு போ அப்படின்லாம் சொல்ல முடியாது இல்லைங்களா? ஏன்னா அவங்களோட வயசு ஒத்துழைக்காது இனிமேட்டதுக்கு. ஸோ இப்போ அவங்களெல்லாம் இது பண்ணுற மாதிரி பப்ளிக் அசிஸ்டன்ஸ் பாலிசிஸ் கொண்டு வரணும். அவங்களுக்கு வந்து முதியோர் பென்ஷனு, இப்போ வந்து இல்லைனா அவங்களுக்கு வந்து அவங்கள யாரையும் மெயின்டைன் பண்ணலன்னா அவங்களுக்கான மெயின்டெனன்ஸ் ரூல்ஸு, ஸோ இதெல்லாம் கொண்டு வரணும். அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து எப்படி எம்ப்ளாய் பண்ணலாம், அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் ஏதாவது பண்ணலாமா, இல்லை அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு லைக் ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டில் இருந்து இப்போ நான் திடீர்னு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, ஸோ அடுத்த எம்ப்ளாய்மெண்ட் போகிற வரைக்கும் நான் பர்டிகுலர் க்ரைட்டீரியாவை ஃபில் பண்ணியிருந்தேன்னா அதுக்கு வந்து அது வரைக்கும் எனக்கு வந்து கவர்மெண்ட்டே வந்து எனக்கு காசு தருவாங்க, அசிஸ்டன்ஸ் பண்ணிப்பாங்க. இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் நிஜமாகவே இருக்குது. ஆனால் எனக்கு வந்து நான் பர்டிகுலர்லி நான் அந்த க்ரைட்டீரியாவை நான் ஃபில் பண்ணியிருக்கணும். லைக் என்னோடய குடும்ப வருமானம் இந்த மாதிரி இருக்கணும், என்னோடய ஏஜ் இதுக்குள்ளே இருக்கணும், இதெல்லாம் க்ரைட்டீரியாஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்கீமோட பேர் இப்போதைக்கு எனக்கு தெரியல, நான் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு பார்த்துட்டு சொல்கிறேன். பட் இது மாதிரிலாம் இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா? அடுத்து சிவனேஷ் 42 படிங்க. சாரி, இவங்க ரஷீத் படிங்க. Provision must be made for just and humane condition of work and maternity relief. ஓகே, ஸோ இவங்களும் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க,
அந்த ஆர்டிகிள் 23 அண்ட் as well as along with ஆர்டிகிள் 21 சொல்றாங்க. ஸோ இப்போ கண்டிஷன்ஸ் ஆஃப் ஒர்க் இருக்கணும் அண்ட் ஃபார் மெட்டர்னிட்டி ரிலீஃப். ஸோ இது ஏன் மெட்டர்னிட்டி ரிலீஃப்ன்றது இந்த ஜஸ்ட் அண்ட் ஹியூமன் கண்டிஷன்ஸ்குள்ளவே கூட வந்துடும். பட் அது தனியாக கொடுத்ததுக்கான ரீசன்ஸ் அதோட இம்பார்ட்டன்ஸை வந்து நமக்கு சொல்கிறதுக்காக. ஸோ இப்போ இதை வச்சு தான் வந்து உங்களுக்கு எதெல்லாம் வந்திருக்கும், மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்டெல்லாம் வந்திருக்கும். சரிங்களா, இந்த பாலிசியை வச்சு தான். ஓகேங்களா. 43 படிங்க ரஷித். The state must endeavor to secure living wage and good standard of life and must endeavor to promote cottage on individual basis in rural areas. ஸோ இங்கே வந்து இங்கே இந்த அர்பன் ரூரல் இந்த மாதிரி டிஸ்டிங்ஷன்ஸ்லாம் இருக்கக்கூடாது. ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு ப்ராப்பரான லைவ்லிஹுட் செட் ஆகணும், ப்ராப்பரான இன்கம் லெவல் வந்து இருக்கணும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து பண்ணணும். அதில் வந்து இவங்க ஒரு லைன் எக்ஸ்ட்ராவாக சொல்கிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி காமனாகவும் சொல்லி முடிக்கலாம். பட் அந்த பாலிசிஸ்ன்றது எதுக்கு வருதுன்னா அந்த சிக்னிஃபிகன்ஸை நமக்கு சொல்கிறதுக்கு தான். அங்கே வந்து ஒரு லைன் வந்து மஸ்ட் என்டிவர் டு ப்ரமோட் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் ஆன் அன் இண்டிவிஜுவல் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் பேசிஸ் அப்படின்றப்போ உங்களுக்கு இப்போ இந்த கிராமத்தில் தான் நம்ம இந்த மாதிரிலாம் நிறையா பார்க்க முடியும். மகளிர் குடிசை தொழிலில் இருக்கிறவங்க, அடுத்து வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் வந்து பால்லாம் அங்கே பால் இப்போ ஒருத்தவங்க வீட்டில் மாடு இருக்கிறவங்க எல்லாரும் பால் எடுத்துகிட்டு வந்து அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு ஊற்றுவாங்க. அங்கேருந்து வீடு வீடாக போகும். ஸோ அப்புறம் இந்த தையல் இவங்க கைத்தறி தொழிலில் இருக்கிறவங்க தைச்சி அந்த சொசைட்டிக்கு கொடுத்துருவாங்க. அந்த சொசைட்டி வந்து விற்பனை பண்ணும். ஸோ இவங்க அந்த மார்க்கெட்டை அவங்க வந்து அதை இவங்களோட என்ரிச்மெண்ட்டுக்காக அவங்க வேலை செய்வாங்க. சரிங்களா, இது வந்து அந்த ரூரல் ஏரியாவில் இருக்கிறவங்களுடைய கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து the state takes steps by suitable legislation or in any other way to secure participation of workers in the management of undertakings, establishments or other organizations engaged in any industry. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எல்லாத்தையுமே சேர்த்து தான் வரும். எல்லா பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் எப்படிலாம் கொண்டு வர முடியுமோ அந்த ஒர்க்கர்ஸ் வந்து எப்படி வேணாலும் டிவைடாக இருக்கலாம். லைக் மேல் ஃபீமேலு, ஆல்சோ இப்போ வந்து ஃபீமேல்ன்றப்ப அவங்களுக்கு வந்து மெட்டர்னிட்டி, ஆல்சோ இப்போ மொத்தமாக ஜென்ரல் ஒர்க்கர்ஸ்லேயும் வந்து சில பேர் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாரையுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற விதமாக அந்த ஆர்கனைசேஷனில் கவர்மெண்ட்டு தான் இல்லை, ப்ரைவேட்டுமே சேர்த்து தான் அந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க்கிங் அட்மாஸ்ஃபியர் கொண்டு வரணும். இதுதான் இதில் சொல்கிறாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் யூனிஃபார்ம் சிவில் கோட். இது வந்து இன்னும் கொஞ்ச நாளில் கொண்டு வர போகிறாங்க. என்ன அப்படின்னா இப்போ நம்மளுடைய பர்சனல் லாஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம பார்த்தோம்ல ஹிந்து மேரேஜ் ஆக்டு, அப்புறம் ஹிந்து சக்சஷன் ஆக்டு, அப்புறம் அடாப்ஷனுக்கு, அது மாதிரி இந்தியன் கிறிஸ்டியன் மேரேஜ் ஆக்டு, முஸ்லீம் மேரேஜ் ஆக்டுலாம் நிறைய இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் பர்சனல் லாஸ் வச்ச விஷயங்கள். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இந்த பர்சனல் ஒரு மனுஷனோட அந்த பர்சனல் மேட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இந்த கல்யாணம் ஆகட்டும், சொத்து பிரிக்கிறதாகட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் டிவோர்ஸ் ஆகட்டும், இது எல்லாத்துக்குமே வந்துட்டு யூனிஃபார்ம் சிவில் கோட்னு ஒன்று கொண்டு வர போகிறாங்க. ஸோ இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ரிலீஜன் எல்லாருமே ஒரு கோட் கீழே தான் அவங்க வர போகிறாங்க. சரிங்களா. ஸோ ப்ரொவிஷன் ஃபார் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் for all children up to the age of 14 years. இது வந்து எதில் வந்து சொல்லுங்க பார்ப்போம். ஜீபிகா சொல்லுங்க. ஜீபிகா இல்லைனா ரஷித் நீங்கள் சொல்லுங்க. அப் டு த ஏஜ் ஆஃப் 14 இயர்ஸ் இது நம்ம படித்தோம். எந்த ஆர்டிக்கலில் நம்ம படித்தோம்னு சொல்லுங்க. இப்போ இன்னைக்கு கிளாஸில் தான் நம்ம படித்தோம். ஆர்டிகிள் 21A படித்தோம். சரிங்களா. ரஷித் இப்போ இந்த ஆர்டிகிள் 46 படிங்க பார்ப்போம். இருக்கீங்களா ரஷித்?
The state must promote the educational and economic interests of scheduled castes, scheduled tribes and other weaker sections. ஓகே. ஸோ இங்க வந்து பர்டிகுலரா இங்க யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க? ஷெட்யூல்டு கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப். ஸோ இவங்களுடைய எஜுகேஷனல் அண்ட் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட்டுக்காக. ஸோ இதுக்கு ரிலேட்டடாக வர ஆர்டிகிள் என்னவா இருக்கும்? ஆர்டிகிள் 15 and 16ல சப்க்ளாசஸ் பார்த்தோம் சிலது, பர்டிகுலராக எஸ்சி எஸ்டிக்கு ஃபோக்கஸ் பண்ணி. ஸோ அதெல்லாம் சரிங்களா. நெக்ஸ்ட் ஆர்டிகிள் 47, இது சொல்லுங்க ரஷீத். The state must regard it one of its primary duties to raise the level of nutrition and standard of living and to improve public health, and in particular it must endeavor to bring out the prohibition of the consumption except for medical purposes in intoxicating drinks and drugs which are injurious to health. ஸோ இப்போ இது வந்து என்னது, இவங்க வந்து ஒரு பர்டிகுலர் பப்ளிக் ஹெல்த்தை ஃபோக்கஸ் பண்ணி எல்லாருக்குமே ஒரு ப்ராப்பரான நியூட்ரிஷியஸ் ஒரு ஒரு எப்படி சொல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு போய் எல்லாருக்கும் சேரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆல்சோ மெடிசினல் பர்பஸை தவிர மற்ற இடத்துலலாம் வந்துட்டு இன்டாக்சிகேஷன், மது விற்பனை இல்லை மது கன்சப்ஷன், லைக் ஆல்கஹால் கன்சப்ஷன் இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. பட் இங்கே உங்களுக்கு இவங்க புரியுதா எக்ஸப்ஷன்? இங்கே வந்து இது கான்ஸ்டியூஷன்லேயே இருக்குது, ஸ்டேட் பாலிசியாக இருக்குது, ஆல்கஹாலை வந்து கன்சம்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கணும்ட்டு. பட் ஏன் அதை ஃபாலோ பண்ண முடியல? எல்லா ஊர்லேயுமே இருக்குது டாஸ்மார்க்கு, ஏன் இருக்குது? ஸோ இது வந்து இங்கே இது வந்து ஆப்ஷனல். இங்கே டிபிஎஸ்பின்றது ஸ்டேட் வந்து ஃபாலோ பண்ணணும், பட் இட் இஸ் நாட் மேண்டேட்ரி. எப்போ வந்து அதுக்கு வேற சில ரெக்குவயர்மெண்ட்ஸ், வேற சில மேண்டேட்ரி ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கோ அப்போ வந்து அவங்க வந்து இதை ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம் இல்லை. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த நம்ம ஊர்ல அந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட் எதுவா இருக்க முடியும்? இப்போ நிறைய பேர் இப்போ நம்ம கோவிட் டைம்லயே பார்த்தோம், டாஸ்மாக் மூடின இதுல வந்துட்டு எல்லாருமே வந்து கள்ள சாராயம்லாம் காச ஆரம்பிச்சாங்க. வீட்டில் இருக்க அந்த வார்னிஷ் அதெல்லாத்தையும் குடிச்சிட்டு நிறைய உயிரிழப்பு ஏற்பட்டுச்சு. ஸோ அப்படிலாம் இருக்குதுன்றப்போ அதை தடுக்கிறதுக்காக கவர்மெண்ட்டே வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு ஆல்கஹாலை போயிட்டு கொடுக்குது. லைக் அது வந்து அது மாரலி கரெக்டானு கேட்டால் இல்லை, பட் டு கண்ட்ரோல் அந்த மற்ற இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இவங்களே வந்து அதை கொண்டு போகிறாங்க. சரிங்களா. ஆல்சோ இது ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு இன்கமாகவும் இருக்கும் இன்டைரக்ட்லி. ஸோ அதுவும் ஒரு ரீசன் தான். நெக்ஸ்ட் வந்துட்டு the state shall endeavor to protect and improve the environment and to safeguard the forest and wildlife of the country. ஓகேங்களா. இது எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? ஸோ என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுற விதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க லாஸு. ப்ரொடெக்ஷன் ஆஃப் மான்யூமெண்ட்ஸ் அண்ட் பிளேசஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் இஸ் ஆப்ளிகேட்ரி அப்பான் த ஸ்டேட். ஸோ எதெல்லாம் வந்து நம்மளோட ஹிஸ்டாரிக்கல் நம்ம நேஷனுக்கான அடையாளமாக இம்பார்ட்டண்ட்டான பிளேசஸ் எல்லாத்தையுமே வந்து பாதுகாக்கிற முறையில் இருக்கணும். இது தேவைப்படுறப்போ இப்போ தாஜ்மஹால் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக அந்த இது குளோரின் வந்து உங்களுக்கு ஃபுல் செடிமெண்ட் இதுவாகிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்காகன்னு செப்ரேட்டாக ஸ்கீம்ஸ் கொண்டு வந்து, தட் இஸ் செப்ரேட் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்து அதுக்குன்னு ஃபண்ட் அலோகேட் பண்ணி அதை சரி பண்ணாங்க. அதே மாதிரி நம்மளுடைய இந்த தஞ்சாவூர் ராஜராஜ சோழர் கட்டின அந்த தஞ்சை கோபுரம் அதையும் வந்து சரி பண்ணாங்க. இந்த மாதிரி எப்பப்போ இந்த மான்யூமெண்ட்ஸ்க்கெலாம் எப்பப்போ இந்த மாதிரி பிரச்சனை வருதோ அதை வந்து ரீஹேப் லைக் அதை சரி பண்ணணும். அது வந்து ஸ்டேட்டோட டியூட்டி. த ஸ்டேட் மஸ்ட் செப்பரேட் எக்ஸிக்யூட்டிவ் ஃப்ரம் ஜுடிஷியரி இன் த பப்ளிக் சர்வீசஸ் ஆஃப் த ஸ்டேட். இது வந்து ஆக்சுவலி ஒரு பெரிய கான்செப்ட். இதை நான் உங்களுக்கு வந்து தனியாக சொல்கிறேன். சரிங்களா. இது வந்து சொன்னால் இன்னும் போய்கிட்டே இருக்கும் நமக்கு டைமு. நான் இந்த ஆர்டிகிள் 50 மட்டும் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்லிடுறேன். ஏன் இந்த ஆர்டிகிளோட பர்பஸ் என்னென்னா, நம்ம செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இந்த எக்ஸிக்யூட்டிவும் ஜுடிஷியரியும் வந்துட்டு எங்கே சேரும்? குவாசி ஜுடிஷியல் அத்தாரிட்டிஸாக இருக்கிறப்ப மட்டும்தான் சேரும்.
மற்றபடி பப்ளிக் சர்வீசஸ்க்குள்ள ஜுடிஷியரி, தட் இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்க்குள்ள, எக்ஸிக்யூட்டிவோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்க்குள்ள ஜுடிஷியரி உள்ள வரக்கூடாது அப்படின்றாங்க. நம்ம செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் பார்க்கும்போது நம்ம இதோட ரெஃபரன்ஸ் தெரியும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து in international matters the state must endeavor to promote peace and security. ஸோ நம்ம என்ன லாஸ் கொண்டு வந்தாலும், ஸ்டேட்டோ இல்லை யூனியனோ என்ன லாஸ் கொண்டு வந்தாலும், இட் ஷுட் பி இன் கன்ஃபார்மிட்டி வித் த ரிலேஷன் வித் த இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி. சரிங்களா? மற்ற இன்டர்நேஷ்னல் கண்ட்ரீஸ்க்கு பங்கம் வர மாதிரி நம்ம வந்து லாஸை கொண்டு வரக்கூடாது. தட் இஸ் அவங்களோட நம்மக்கிட்ட இருக்கிற ரிலேஷன்ஷிப்க்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஸோ அப்படி தான் இருக்கணுன்றாங்க. ஓகேங்களா? ஸோ சப்போஸ் ஏதாவது வந்து பிரச்சனை வந்ததுனாலும் நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டிஸ் மூலமா, ஆர்பிட்ரேஷன் மூலமா அதை சரி பண்ணிக்கணும் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து ஆர்டிகல் 51. இதோட டிபிஎஸ்பி உங்களுக்கு முடியுது. சரிங்களா? ஸோ இப்போ டைம் வந்து நான் 6 வரைக்கும் ஆக்கிட்டேன், 5:30 சொல்லி. சாரி, இது வந்து சொல்லி அதை இழுத்துட்டே போயிடுது. நான் நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நான் டைம் கன்ஃபார்மிட்டியோட நான் இருக்கேன். நம்ம வந்து ஸோ இதோட நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் ஆரம்பித்து எது வரைக்கும் முடிக்கலாம்? இந்த எனக்கு இது சொல்லுங்களேன். நாளைக்கு வந்து உங்களுக்கு ஜூரிஸ் கிளாஸ் இருக்காதுப்பா, பட் உங்களுக்கு ஐ திங்க் உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு, ஆர் கம்பெனியில். இது ரெண்டில் ஏதோ ஒன்று இருக்கும். இது வந்து நீங்கள் சொல்கிறத பொறுத்து நான் கிளாஸை ஷெட்யூல் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கிளாஸு எனக்கு வந்து பர்சனலி இந்த ஆகஸ்ட் மந்த்துக்கு நம்ம இப்போ வந்து கான்ஸ்டியூஷன் முடிக்கணும். நமக்கு இன்னும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டாட்ஸ் அண்ட் சிபிசி இது வரைக்கும் நம்ம முடிக்கணும். ஸோ அந்த பர்பஸ்க்காக எனக்கு வந்து வீக்லி டெய்லியுமே லைக் டோட்டல் 5 டேஸுமே எனக்கு தேவை அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். ஸோ அது வந்து ஆனால் உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருந்தால் மட்டும் தான் நான் அதை எடுப்பேன் நான். ஏன் அப்படின்னா எனக்கு வந்து இருந்ததுன்னா நமக்கு பேர்டன் இல்லாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக தான். ஸோ எனக்கு கம்ஃபர்டபுளான டைம் வந்து நான் வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷ்னல் நான். ஸோ நான் வந்து எனக்கு 6 to 7 இருந்ததுன்னா எனக்கு பெட்டர் மார்னிங் கிளாஸ். ஏன்னா நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நான் வரதுக்கு ஒரு 10 ஆகிடும். அதுக்கு மேலே வந்து என்னாலேயும் ஒழுங்காக எஃபெக்டிவாக கிளாஸ் எடுக்க முடியாது. உங்களையும் நான் வந்து கவனிங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்க முடியாது. பட் ஐ திங்க் அந்த 6 to 7 ஃபீஸிபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ரெக்கார்டிங் கிளாஸ் உங்களுக்கு ரெகுலராக அனுப்பிடுறேன். பட் 6 to 7 நான் ஷெட்யூல் பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. உங்களுடைய ஐடியா என்ன? அது ஓகேவா? ஷெட்யூல் பண்ணலாமா? ஏன்னா வந்து எனக்கு 7 to 8ன்னு தான் ஃபஸ்ட்டு நினச்சேன். பட் 8ன்றது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் நான் கிளம்புற எனக்கு 8:15க்கு நான் கிளம்பிடணும் நான் இங்கேருந்து. ஸோ அது கரெக்டாக வராது. ஸோ அதனால தான் நான் 6 to 7 ஷெட்யூல் பண்ணேன். உங்களுக்கு அது எப்படி? இது வந்து நம்ம 6 to 7 இருக்கும்போது 1 மணி நேரம் தான். நம்ம அதில் வந்து ஒரு லிமிட்டட் டாபிக்ஸ் மட்டும் பார்ப்போம். லைக் அந்த டைமுக்குள்ளே நம்ம லிமிட்டடாக போர்ஷன்ஸ் கவர் பண்ணுவோம். அது மாதிரி குட்டி குட்டியாக நம்ம வந்து பிரேக் டவுன் பண்ணி கவர் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரே நாளில் போட்டு அவ்வளோ சாப்டர்ஸ் அவ்வளோ கான்செப்ட்னு எடுக்கிற அந்த மாதிரி ஒரு இது வராது. என்ன சொல்றீங்க? ஓகே, எனக்கு ஓகே மேம். மத்தவங்களுக்கு ஜீபிகா எஸ் மேம். ஓகே ஓகே. நான் குரூப்லயும் இது போடுறேன். நீங்க மேபி அதுவும் எங்களுக்கு சொல்லுங்கப்பா. எங்களுக்கு இது அந்த மாதிரி வச்சா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பிகாஸ் இது ஃபுல்லா வந்து ஆர்டிகிளா வருதா. ஸோ இப்போ நான் ஒரே நாள் எல்லாத்தையும் மெமரி பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. டம்ப் பண்ற மாதிரி ஆயிடுது. ஸோ அதுக்கு விட நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு 5 கான்செப்ட்ஸு 5 அப்படி நம்ம பிரிச்சுக்கிட்டோம்னா நமக்கும் வந்து பேர்டன் இல்லாமல் இருக்கும், புரியும். ஆல்சோ நமக்கு டைமுக்கு போர்ஷன்ஸ் முடிக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் எனக்கு தோணுச்சு. ஸோ நம்ம அந்த மாதிரி நம்ம இந்த கம்மிங் வீக்கில் நம்ம வந்து ஒரு 1 வீக் ட்ரையல் விட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது, ஒழுங்காக போதான்னு சொல்லி. போகுதுன்னா நம்ம அதையே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் குரூப்லயும் நான் கேக்குறேன் இத பத்தி. ரஷீத், நீங்க ஏதாவது இதுல உங்களுக்கு ஏதாவது கன்சர்ன் இருக்கா? என்னப்பா? தெரியல மேம். சரி, ஓகேப்பா. சரி, ஓகே. நான் உங்களுக்கு இது வரைக்கும் எடுத்திருந்த கிளாஸ் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு நாளைக்கு போல் நான் அப்லோட் பண்ணிடுறேன். ரைட் ஃப்ரம் அந்த அட்மின் லா கிளாஸ்லேருந்து இது வரைக்கும். அட்மின் லாக்கு ரெடி தான் ஆக்சுவலி. நான் அனுப்பிடுறேன் லிங்கை.
நான் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம இந்த வீக் நாளைக்கு செக் பண்ணிட்டு மண்டே முடியுமான்னு எனக்கு தெரியல. டியூஸ்டேல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகேப்பா. பாய் ஜீபிகா. பாய் ஷிவனிஷ். ஓகே மேம். தேங்க் யூ மேம். பை. பாய்ப்பா. சொல்லுங்க ஷிவனிஷ். ஆக்சுவலா ஒரு டவுட். சொல்லுப்பா. இப்போ நீங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஃபுட், கிளாத்திங், ஷெல்டர் அதெல்லாம் சொல்லியிருந்தீங்க. ரைட்ஸ் டு ஒர்க்குன்னு கூட தனியா, ரைட்ஸ் டு எஜுகேஷன் கூட தனியா ஆக்ட் இருக்கு. ஸோ அதுக்கப்புறமா ரைட் ஃபார் ஏதாச்சும் மெடிக்கல் பர்பஸ்க்கு ஏதாச்சும் ஆக்ட் இருக்கு, ஆர்டிகல் இருக்கா மேம்? லைக் மெடிக்கல் எல்லா சிட்டிசனுக்குமே மெடிக்கல் இது வந்து கொடுத்துதான் ஆகணும். ஸோ அது இதுல கவர் ஆகுதா நம்மளுக்கு? 21ல கவர் ஆயிடும் அது. 21லையா மேம்? ஆமாப்பா. 21 ஓகே. 21 இயரா எஜுகேஷன், வெறும் 21 வந்து இப்போ உங்களுக்கு 21 பாத்தீங்கன்னா உங்க ஒரு லைஃப்பை நீங்க லீட் பண்றதுக்கான தேவையான எல்லா விஷயமே வந்து உங்களுக்கு நெசசிட்டியான எல்லா விஷயமே வந்து உங்களுக்கு இதுல வந்துடும். ஸோ அப்படி பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு மெடிசனுக்கு நீங்க இதுன்றது கூட உங்களுக்கு அதுல தானே ஒரு ஹெல்த் கேர், லைக் ஹெல்த் கேர். ஆமா. ஓகே. ஸோ அது உங்களுக்கு அதுல வந்து இப்போ ஸோ கவர்மெண்ட்டே வந்து உங்களுக்கு என்ன ஜிஹெச் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல உங்களுக்கு ஹெல்த் கேரை ப்ரொவைட் பண்ணுது. ஆல்சோ இந்த பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர்ஸ் வந்து ரூரல் ஏரியாஸ்லயும் இருக்கு உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் இந்த டிபிஎஸ்பி பாலிசிஸை ஃபாலோ பண்ணினா அதெல்லாம் வச்சிருக்காங்க. அது சரிங்களா? பட் டிபிஎஸ்சி நம்ம ஃபாலோ பண்ணல, லைக் நம்ம ஸ்டேட் ஃபாலோ பண்ணலையா? இல்ல அப்படி இல்ல, எல்லா ஸ்டேட்டுமே அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸ்டேட் இன் த சென்ஸ் ஸ்டேட் அண்ட் ஆஸ் வெல் அஸ் யூனியன் அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். லைக் அது வந்து ஒரு கைட்லைன்ஸ். சரிங்களா? பட் ஒருவேளை அது வந்து ஆனா அது வந்து மேண்டேட்டரியா ஃபாலோ பண்ற விஷயம்ன்றது கிடையாது. ஆனா நம்ம ஃபாலோ பண்றோம்னா அது ஒரு கைட்லைன்ஸா நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? ஓகே. நீங்க ஃபர்தரா ஏதாவது டவுட்ஸ்னாலும் எனக்கு நீங்க வாட்ஸ்அப்ல சொல்லுங்க. அண்ட் நீங்க வந்து இந்த சண்டே வந்து நமக்கு கிளாஸ் இருக்காது. நீங்க அந்த क्वेश्चन ஆன்சர்ஸ் மட்டும் நீங்க படிச்சிட்டு எழுதி பாருங்க. ஓகேங்களா? क्वेश्चन ஆன்சரா? நான் வந்து குரூப்ல ஒரு 10 क्वेश्चंस போட்டுருந்தேன். ஓகே. சரிங்களா? குரூப்ல அனுப்பிச்சீங்களா மேம்? அனுப்பிருந்தேன். நான் திருப்பி டாக் பண்றேன் அத. ஓகே. ஓகேப்பா. பை. நான் ப்ரிப்பேர் பண்றேன். எஸ் மேம். Thank you. எந்த டவுட்ஸ்னாலும் நீங்க உடனே கேட்ருங்க. ஏன்னா மறந்துரும் நமக்கு இல்லையா? அதனால நீங்க குரூப்ல கேட்ருங்க. இல்ல பர்சனலா கூட மெசேஜ் போடுங்க. ஷூர். ஓகேப்பா. Thank you.